வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா, பரிசுத்தவான்கள் எல்லாருமே தங்கள் கைகளில் ஒரு இசைக்கருவியை பிடித்து கொண்டு நிற்கிறாங்க. அவங்க ஒரு கண்ணாடி போல ஒரு கடல் இருக்குது, அதில் அக்கினி மயமாகவும் அந்த கடல் இருக்குது. அந்த அக்கினி அவங்கள ஒன்றும் செய்யலை. அவங்க தேவனுக்கு முன்பாக நின்று ஒரு பாடலை பாடுறாங்க. மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியானவரையும் துதித்து அவங்க சந்தோஷமாய் பாடிக்கொண்டிருக்கிறாங்க தேவனுக்கு முன்பாக நின்று. அதற்கு பிறகு தேவாலயம் ஒன்று திறந்திருக்கிறது. அந்த தேவாலயத்தில் இருந்து 7 வாதைகளை உடைய 7 தூதர்கள் ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறாங்க. தேவாலயத்துக்கு வழியில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க கைகளில் தேவனுடைய கோபாக்கினையின் கலசங்கள் 7 கலசங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த 7 கலசங்களையும் அவங்க எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு கலசமாக பூமியின் மீது ஊற்றுறாங்க. ஸோ இப்போ இந்த 15ஆம் அதிகாரத்தில் இந்த எப்படி தேவனிடத்திலிருந்து இந்த கோபாக்கினையின் கலசம் புறப்பட்டு வருகிறது, இந்த 7 வாதைகள், அந்த வாதைகள் எப்படி ஊற்றப்பட்டது, ஊற்றப்பட்ட வாதைகள்னால பூமியில் உள்ள ஜனங்களுக்கு என்ன சம்பவித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த மிருகத்தையும் அதனுடைய முத்திரையையும் தரித்து கொண்டவங்க அவங்களுக்கு என்ன சம்பவித்தது என்பதை பார்க்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்த்தோம்? பரிசுத்தவான்கள் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு அவங்க மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பூமிக்கு அது இக்கட்டும் பால் கடிப்புமான நாளாக இருக்குது. இதுதான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடியது. இந்த நாள் தான் கோபாக்கினையின் நாள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுவார், கோபாக்கினையின் நாளுக்கென்று நீ இதை குவித்து கொள்ளுகிறாயே உனக்குன்னு. அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்கிறாரு? இப்படிப்பட்ட ஒரு நாளில் இருந்து தான் நம்மளை மீட்டு கொண்டார். தேவனுடைய கோப ஆக்கினை நம் மீது ஊற்றப்படாதபடிக்கு தான் நம்மளை மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது முதலாவது இந்த 15ஆம் அதிகாரத்தை விரைவாக வாசிக்கிறேன். இப்போ நம்ம சம்மரியாக பார்த்தோம், இதில் நீங்கள் அதை பார்க்க முடியும். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசி 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் என்று சொல்லி பாடுகிறாங்க. இதில் மோசேயின் பாடல் என்பது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது என்பதற்கான குறிப்பை கீழே கொடுத்துருக்கிறேன். மோசேயின் பாடல் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் அவங்க எப்படி பார்வோனுடைய கரத்திலிருந்து கர்த்தரால் விடுவிக்கப்பட்டு அவங்க அந்த செங்கடலை கடந்து போனப்போ இந்த பாட்டை பாடுறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது போட்டிருக்குது, மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அவரே கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலது கரத்தின் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. இப்போது ஒரு விஷயம் பாருங்களேன். நீங்கள் வெளிப்படுத்தல் 15ம் 16ம் வாசிக்கும்போது நம்ம யாத்ராகமத்தில் இஸ்ரவேலர்களுக்கு சம்பவித்த காரியத்தோடு ஒத்து போகுது. அங்கே என்ன பார்க்குறோம்?
எகிப்து என்பது பாவத்தை குறிப்பதாக இருக்குது. என்னென்னா அந்த தேசம் தேவனை அறியாத சாத்தானை வழிபடக்கூடிய தேசமாகத்தான் இருக்குது. பார்வோனுடைய கிரீடத்தில் ஒரு பாம்பு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனை அறியாத அந்த சர்ப்பத்தின் வழிபடக்கூடிய ஒரு ராஜாவும் அவனுடைய தேவனை அறியாத அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இஸ்ரவேலர்களும் இருக்கிறாங்க. ஆனால் என் ஜனத்தை போகவிடு என்று சொல்லி மோசே அனுப்பி பார்வோன்ட்ட சொன்னப்போ பார்வோன் என்ன செஞ்சான்? உடனே அனுப்பி வைக்கல, அவங்கள இருதயத்தை கடினப்படுத்தினா. அப்போ ஒவ்வொரு வாதைகளாக கர்த்தர் அனுப்புனார். அந்த வாதைகள் முடிவில் அவன் வேறு வழியின்றி அவர்களை போக விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது அவங்க அந்த பார்வோன் இடத்துலேருந்து தப்புவிக்கப்பட்ட பொழுது ஒரு வெற்றி கீதம் பாடினாங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு வெற்றி கீதம் வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்துலேயும் பாடப்படுது. அப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கு அன்னைக்கு என்ன சம்பவித்தது இஸ்ரவேலர்களுக்கு, அது இன்று நமக்கு சம்பவிக்குது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்னென்னா, நம்ம இந்த வேர்ல்டு சிஸ்டம்ஸில் இருக்கிறோம். உலகத்துக்கும் அதனுடைய அந்த சிஸ்டத்தில் இருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கிறார் அதிலிருந்து. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தின் வழிமுறைகளை பின்பற்றும்படி, உலகத்தின் மார்க்கத்தை பின்பற்றும்படி எல்லாரையும் பிடித்து வைத்திருக்கிறான். அவங்ககிட்ட இருந்து பரிசுத்தவான்களை தேவன் மீட்டு கொள்ளுகிறார். இப்போ இந்த 7 வாதை அவங்களுக்கு வருது. இந்த கோபாக்கினையின் கலசம் மூலமாக எகிப்தியர்களுக்கு வந்த வாதை இந்த பூமியின் குடிகளுக்கும் மிருகத்துக்கும் அதனுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கும் வருது. அப்போது பரிசுத்தவான்களை கர்த்தர் மீட்டு கொள்ளுகிறாரு. அப்போ அதே மாதிரி அவங்க பாட்டையும் பாடுறாங்க என்பதை பார்க்குறோம். சரி, தொடர்ந்து வாசிப்போம். இப்போது அவங்க சொல்கிறாங்க, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உம்மை தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்று ஆட்டுக்குட்டியானவரை துதித்து பாடுகிறாங்க. தேவனை துதித்தும் பாடுகிறாங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்தின் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகிய பொற்கச்சியை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அப்போது எப்படி தேவனுடைய கோபாக்கினையின் கலசம், அவர் தேவ ஆலயத்தில் இருக்கிறாரு, ஒரு 4 தூதர்களில் ஒருவர் அதை எடுத்து கொண்டு போய் இந்த கோபாக்கினின் கலசத்தை கொண்டு போகிற 7 தூதர்கள் கையில் கொடுத்து அனுப்புது. அப்படி கொடுக்கும்போது அவங்க புறப்பட்டு போகிறாங்க அந்த பூமியை வாதிப்பதற்கு. அப்படி அவங்க புறப்பட்டு போகும் பொழுது தேவாலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையும் அதற்கு பிறகு அவருடைய வல்லமையின் புகையினாலே நிறைந்திருக்கு. ஒருத்தரும் அதுக்குள்ளே போக முடியல. இப்போ என்ன காண்பிக்குதுன்னா, தேவன் பார்த்திங்கன்னா அந்த கோபாக்கினையை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஒருத்தரும் யாருக்காகவும் இன்டர்சீடே பண்ண முடியாது. அந்த வாதை அந்த முழுவதும் போர் அவுட் பண்ணுற வரைக்கும் ஒருத்தரும் போய் இந்த அழிய போகிறவங்களுக்காக ஒன்று இன்டர்சீட் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் இது நடக்குது என்பதை பார்க்குறோம். சரி, இப்போ ஊற்றப்பட்ட அந்த கோபாக்கினையின் கலசங்களை குறித்து பார்க்க போகிறோம் 16ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோபா கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கும் பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. அப்போது மிருகத்தின் முத்திரையை தரித்தவங்களுக்கும் வரக்கூடிய முதல் வாதை என்ன? அவங்களுடைய சரீரத்தில் கொப்பளம் வர தொடங்குது. இதை யாத்ராகமம் 9 முன்பு சம்பவித்ததை பார்க்குறோம். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை எடுத்துக்கொண்டு போங்க, அதை பார்வோனுடைய கண்ணுக்கு முன்பாக வானத்தில் இறைத்து போடுங்க.
அது எகிப்து தேசம் முழுவதும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரி பந்தமான கொப்புளங்களை எழும்பும்படி பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்தாங்க. வானத்துக்கு நேராக மோசே இறைத்தாரு. மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் கொப்புளங்கள் வந்தது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள மந்திரவாதிகள் முன்பாகவும் கூட வந்தது. இப்போது 2 விஷயம். இப்போ எகிப்தில் நடக்கும்போது அங்கே பார்வோன்கிட்ட ஆண்டவர் மோசையை அனுப்பி நீ சொல்லு, அவன் அதை கேட்டு போக விடட்டும், அப்படி இல்லைன்னா அவனை வாதின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அங்கே ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஃபாரோ தன்னுடைய இருதயத்தை அவன் சாஃப்டன் பண்ணி அனுப்புறதுக்கு. ஆனால் அவன் கடினப்படுத்தின பிறகு கர்த்தரே அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டாருன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் இங்கே நம்ம வெளிப்படுத்தலில் வாசிக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆவிக்குரிய காரியமாக இருக்குது. ஃபிசிக்கலாக ஒன்றும் நடக்கலை. ஆகாயத்தில் தூதர்கள் இதை ஊற்றுறாங்க, பூமியில் இருக்கிறவங்களுக்கு புண் வருது. அப்போ பூமியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ இதை நமக்கு முன்பாக ஏதோ ஒன்று நடக்குது, அதனால் நமக்கு இப்படி புண்ணு வருதுன்னு தெரியாது. சடனாக அவங்க உடம்பெல்லாம் பாயில்ஸும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் ஏற்படும். அது வாதையினுடைய ஒரு அறிகுறி. நம்ம மட்டும் ஆவிக்குரிய கண்களில் இதனுடைய காரணம் என்ன, கோபாக்கினியின் கலசம் ஊற்றப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். சரி, அடுத்து பாருங்க. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தில் ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3ஆம் இப்போ அடுத்து தண்ணீர்களின் மீது ஊற்றினதுக்கு பிறகு 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகளும் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தவரும் ஆகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராக இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். இப்போ பாருங்கள், இந்த 2ஆம் வாதையும் 3ஆம் வாதையும் தண்ணீரில் வரக்கூடிய ஒரு வாதையாக இருக்குது. அதில் செத்தவனுடைய இரத்தம் போல என்று போட்டிருக்கு. அப்போது செத்தவனுடைய இரத்தம் என்று சொல்லும் பொழுது அது உறைந்து போன ஒரு விதமான ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதா. அப்போ என்ன ஆகுதுன்னா சமுத்திர ஜலம் முழுவதும் அதுக்கப்புறம் நல்ல நீர்நிலைகள் எல்லாவற்றிலும் இருக்கிற தண்ணீர் அந்த மாதிரி மாறி போகும்போது அதில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே செத்து போகும். குடிப்பதற்கு வாட்டரே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வாதை வருகிறது. அப்போது இதே மாதிரி ஒரு வாதை யாத்ராகமத்திலையும் நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய குறிப்பு என்னென்னா, இது எதற்காக இப்படி ஒரு வாதையை தேவன் கொடுக்கிறாருன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகளாக இருக்குது. இந்த மிருகமும் அதனோடு கூட ஒத்து போகிறவர்களை என்ன செய்கிறாங்க, பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தை அவர்கள் சிந்தினார்கள். அதற்காகத்தான் கர்த்தர் நீ இரத்தத்தையே குடி என்று சொல்லி கொடுக்குறார். இப்போ தெரியுதா அவங்களுக்கு? இப்போ நம்ம முன்னாடி பார்க்கும்போது நம்ம அந்த கடைசி நாட்களில் பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கொடிய உபத்திரவத்துக்கு ஆளானாங்க, மிருகம் அவங்களோட யுத்தம் பண்ணிட்டு என்று சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட யுத்தத்துக்கு தேவன் அனுமதி கொடுத்தார் என்றும் பார்த்தோம். எதனால்? ஒரு பக்கம் பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது மீட்டுக்கொள்ளுதலுக்கு ஏதுவாக அது அமையுது. அதே நேரத்தில் இவர்கள் கெட்டு போவதற்கு ஏதுவாகவும் அமையுது. யார்? அவிசுவாசிகளும் இப்படிப்பட்ட காரியத்தை மிருகத்தோடு சேர்ந்தவர்களும் இந்த மாதிரி. இப்போ யாத்ராகம 7 பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு போய் நீர்க்கால்கள் வாய்க்கால்கள் நதிகள் மேலே அதை நீ நீட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்ன நடக்குமா, அது எல்லா இடத்துலையும் ரத்தம் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போது பார்வோனுடைய கண்ணுக்கு முன்னாடி தான் மோசே அந்த கோலை ஓங்கினார், நதியில் அடித்தார். அப்படி அடித்த பொழுது நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. நதியின் மீன்கள் செத்து அது நாறி போயிற்று என்று பார்க்குறோம். ஸோ குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போனது. இப்போ இதே வாதையை கடைசி நாட்களில் தேவன் மறுபடியும் நடப்பிக்கிறார். எகிப்துக்கு நடந்த அதே காரியம்தான். அடுத்து பாருங்கள்,
பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள் என்று சொல்ல கேட்டேன். இப்போது இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது பாருங்கள். இதை குறித்து வெளிப்படுத்தலை நம்ம வாசிக்கிறோம். அங்கே பரிசுத்தவான்களுடைய ஆத்மா பலிபீடத்தின் கீழே இருந்து ஒரு கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்குது. ஆண்டவரே, பூமியில் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்களுடைய இரத்தத்திற்கு எது மட்டும் நீர் பதில் வாங்காமல் இருப்பீர் என்று சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் கொஞ்ச காலம் பொறுக்கும்படி அவர்களுக்கு ஒரு வெண்ணிற ஆடை ஒன்று கொடுக்கப்பட்டது என்று சொல்லி. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரத்த சாட்சியாக மரித்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரை, எப்போ எங்களுடைய இரத்தத்தை சிந்த வைத்த இந்த அக்கிரமக்காரர்களிடத்துல நீர் எப்போ கணக்கு கேட்பீர்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், அதை இப்போ நிறைவேறுதலாக அந்த ஆத்துமாக்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். ஏன்னா அவங்க அதை காண்கிறாங்க. சரி, அடுத்து 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊட்டினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 4வது வாதை என்னவென்று சொன்னால், கொடிய உஷ்ணம். 9ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது மனிதர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதையை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இப்போ பாருங்கள், அப்போது வேர்ல்டு அதுக்கப்புறமும் ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. முதல்ல இந்த வாதைகள்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு காலகட்டத்தில் நடந்து முடிக்குது. அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் வாதை வருது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த வாதைகள் கொண்டு வரப்படுது. அப்போ கூட அங்கே பூமியில் இருந்தவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு இருதய கடினத்துக்குள்ளே அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களால இதுக்கப்புறமும் மனம் திரும்ப முடியலங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அந்த ஹீட் டெம்பரேச்சர் அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கு. இதை குறித்து மல்கியா 4ஆம் அதிகாரம் சொல்லுது பாருங்கள். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இதையும் தேவன் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த மாதிரி சூரியனுடைய வெப்பம் 10 மடங்கு என்று கணக்கிடுகிறாங்க. அவ்வளவு மிகுதியாக அதனுடைய ஹீட் ரேஸ் புறப்பட்டு அது பூமியின் குடிகளை பாதிக்குது. அப்போ சூரியனும் ஒரு கிரியேச்சர் பாருங்கள், அது ஒரு லிவிங் பீயிங். அது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு பீயிங்காக இருக்குது. அதே மாதிரி எர்த்தும் ஒரு லிவிங் பீயிங் தான். அதுவும் பார்க்குறோம் வெளிப்படுத்தல. அது சர்ப்பம் தன்னுடைய வாயிலிருந்து தண்ணீரை ஊற்றின பொழுது அந்த ஸ்திரீக்கு ஆதரவாக அது அந்த தண்ணீரை குடித்தது என்று பார்க்குறோம். இப்படியே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிவிங் பீயிங்ஸாக தான் அது இருக்குது. சரி, இந்த வாதைக்கு பிறகு என்ன நடக்குது? 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இப்போது 5ஆம் வாதை டைரக்டாக மிருகத்துக்கு வருது. மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மீது அந்த கோபாக்கினையின் கலசம் ஊற்றப்படுது. ஊற்றப்பட்ட உடனேயே அந்த மிருகத்தின் ராஜ்யம் இருளடைந்தது. அப்போது அந்த மிருகத்தினுடைய அந்த ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி முழுவதும் ஒரு விதமான டார்க்னஸ்குள்ளே போயிடுது. இட் கோஸ் இன்டு எ சிவியர் டார்க்னஸ். என்ன நடக்குது? அந்த நேரத்தில் அவங்க தங்களுடைய நாவுகளை கடித்து கொள்ளுகிறாங்க. தேர் பைட்டிங் தேர் டங்ஸ். ஏன்னா அவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு வந்திருக்குது. புண்ணு இருக்குது, வருத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கூட தேவனை மகிமைப்படுத்தலை. அவங்க கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது எகிப்திலையும் இதுக்கு ஒப்பான ஒரு வாதையை பார்க்குறோம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தில் 21-23 வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள்
எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், நான் அந்த உலகத்தில் இருக்கையில் நான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அப்போ வெளிச்சத்தின் தேவன் அந்த வெளிச்சத்தை நீங்கும்படி செய்யும் பொழுது கம்ப்ளீட் டார்க்னஸ் உள்ளே வந்துடும். அந்த டார்க்னஸில் ஒருத்தர் முகத்தை கூட ஒருத்தர் பார்க்க முடியாதான். எவ்வளோ ஒரு டார்க்னஸ் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு டார்க்னஸ்குள்ளார தடவிக்கொண்டு தெரியக்கூடிய ஒரு நிலைமை வந்து விடுகிறது. 3 நாளைக்கு இதுதான் நிலைமை. ஒருத்தரும் எங்கேயும் எந்திக்க முடியாத நிலைமை ஏற்படுது என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்தது, இது வரைக்கும் 5 வாதைகள் பார்த்துட்டோம். இப்போ 6ஆம் தூதன் தன் கலசத்தில் இருக்குது. கடைசியாக 2 வாதைகள் பாக்கி இருக்குது. பாருங்கள், 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு யூப்ரட்டிஸ் ரிவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஐப்ராத்து நதி, அதன் மீது தான் இந்த தூதன் அதை ஊற்றுறாரு. இந்த ஐப்ராத்து நதி வற்றி போகிறது. அது வற்றி போனால் என்ன நடக்கும்? அந்த பகுதியில், அதாவது இந்த நதி ஒரு நேச்சுரல் பேரியராக இருக்குது. இந்த பக்கத்தில் உள்ள தேசத்துக்கு படையெடுத்து வர முடியாதபடி. ஆனால் இப்போ அந்த நதி வற்றி போனால் படையெடுத்து வரக்கூடிய சூழல் உண்டாகும். ஏன்னா இது பாபிலோனுக்கு கர்த்தர் முன்பு கொடுத்த ஒரு நியாய தீர்ப்பில் இதே காட்சி அடங்கி இருக்குது. எரேமியா 50 வாசிக்கிறோம். போட்டிருக்குது, வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போகும், அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகள் மேல் மனம் மயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும், கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதும் இல்லை, தலைமுறை தலைமுறையாக அதில் ஒருவரும் சஞ்சரிப்பதும் இல்லை. தேவன் சோதோமையும் கொமாரையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதில் தாங்குவதும் இல்லை. இப்போ இதைத்தான் நம்ம நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணும்போது பேசினோம். என்னென்னா, பாபிலோனுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தார். சித்தி சொன்னாங்க, அது ஈராக் பக்கத்தில் இருக்குது. உண்மை. அந்த ஈராக் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாபிலோன் இன்றைக்கு குடியேற்று போய் இருக்குது. அங்கே கோட்டான்கள் தான் குடியிருக்குது என்று சொல்லி ஒரு பிப்ளிக்கல் ஸ்காலர் போயிட்டு அந்த இடத்துல போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. எப்படி கிடக்குது பாருங்கள். பைபிளில் ஆண்டவர் சொன்ன மாதிரியே துல்லியமாக அந்த பாபிலோனை ஒரு காலத்தில் விக்கிரக தேசமாக இருந்து ஃப்ளரிஷிங்காக இருந்த லேண்ட் இப்போ டெசலேட் ஆகி கிடக்குது அப்படின்னு போட்டிருந்தார். அப்போது இதே மாதிரி ஒரு காரியம் இந்த ஐப்ராத்து நதி வற்றுவதனால சம்பவிக்க போகுது. அடுத்தது 3 அசுத்தாவிகள் 3 பேர் வாயிலிருந்து வருது. ஒன்று கள்ள தீர்க்கதரிசி, இன்னொன்று மிருகம், இன்னொன்று வலு சர்ப்பம். இந்த 3 பேருடைய வாயிலிருந்தும் இது வருது. அப்போ என்னென்னா, டிசீட்ஃபுல் ஸ்பிரிட்ஸ், தவளைகளுக்கு ஒப்பான ஒரு அசுத்தாவின்னு சொல்லி பார்க்குறோம். எகிப்தின் வாதையிலும் தவளைகள் வருகிறது. இந்த தவளைகள் அசுத்தாவிகளை குறிப்பதாக இருக்குது. அப்போ என்னென்னா, இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரக்கூடிய ராஜாக்களை வஞ்சிக்கணும். வஞ்சித்து அவங்கள படையெடுத்து வரும்படியாக செய்யணும். அதுக்கு தான் இந்த ஆவிகள் புறப்பட்டு போகுது என்று சொல்லி பார்க்குறோம். சரி, அவைகள் அற்புதம் செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்போ அர்மகதான் யுத்தம் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணும்படி இந்த பூமியின் ராஜாக்களை, மிருகத்தோடு சேர்ந்த அந்த ராஜாக்களை எல்லாத்தையும் இது கூட்டி கொண்டு வருவதற்காகத்தான் இந்த தவளையின் உருவம் கொண்ட இந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு போகுது.
ஸோ இதே நம்ம யாத்ராகமம் 8 தவளைகரை குறித்த ஒரு வாதையில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜனங்களை போக விடலை என்று சொன்னால் தேசம் எல்லை வரைக்கும் தவளைகளால் வாதிப்பேன். அது நதிகளில் எல்லா பக்கமும் இருக்கும், ஊழியக்காரர் வீடுகளில், உன் ஜனங்கள் இடத்திலும், உன் அடுப்புகளிலும், உன் மாப்பு செய்கிற தொட்டிகளும் ஏறும். யார்? பார்வோனுடைய ஊழியக்காரங்க, அவனுடைய எல்லா ஜனங்கள் மேலேயும் வரும். அது மட்டுமல்ல, பார்வோனுடைய அறையிலையும் முழுவதுமாக அது நிரம்பி இருந்தது என்று சொல்லி யாத்ராகமம் 8 வாசிக்கிறோம். ஸோ அதுக்கு ஒப்பான ஒரு வாதையை தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஒரு சிமிலாரிட்டி இருக்குது, எக்ஸாக்ட் வாதை கிடையாது, சிமிலாரிட்டி. அதுக்கு பிறகு தேவன் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஏன்னா கடைசி வாதை வரப்போகுது. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஸோ இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிப்போம். இதில் என்ன போட்டிருக்கிறார் ஆண்டவர்? இதோ திருடனை போல வருகிறேன். இப்போ கர்த்தருடைய நாள் திருடனை போல வரும்னா என்ன அர்த்தம்? யாரும் எதிர்பார்க்காத வேளையில் கர்த்தர் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அப்படி வரும் பொழுது உன்னுடைய மானம் காக்கப்படணும், நீ நிர்வாணியாக இருக்காதேங்கிறார். அப்போது இதை குறித்து தான் வெளிப்படுத்தலில் 7 சபைகளில் ஒரு சபைக்கு சொல்கிறாரு, நீ சம்பன்னன் என்று சொல்லியும், நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லியும் நீ நினைக்கிற, ஆனால் நீ நிர்வாணியாக இருக்கிற. இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த நிர்வாணம் என்பது நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம். எப்போ பாவம் செய்தானோ ஆதாம், அப்போது அவனுக்கு தன்னுடைய நிர்வாணம் தோன்றினபடினாலே அவன் ஓடி ஒளிந்து கொண்டான். அப்போது நம்ம எப்பெல்லாம் நீதியை விட்டு நம்ம அநீதியான ஒரு காரியத்துக்கு உடன்படுகிறப்போ, பரிசுத்தவான்களாகிய நம்மளும் நீதியை விட்டு அநீதியான காரியத்திற்கு உடன்பட்டால் நம்ம என்ன செய்து விடுகிறோம்? உடனடியாக நம்ம தேவ சுபாவத்துக்கு டீக்கலாகி சாத்தானுடைய சுபாவத்தோடு சேர்ந்து விடுகிறோம். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம நிர்வாணிகளாக மாறிவிடுகிறோம். அப்போது என்ன உண்டாகும்? ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் உண்டாகும் கான்ஷியன்ஸில். ஆனால் தேவனால் பிறந்த ஒருத்தன் பாவம் செய்யான் என்று வேத வசனம் சொல்லுது. எப்படி நம்ம அவருடைய வசனத்தின்படி காத்து கொள்ளும்போது நம்ம நிர்வாணம் காணப்படாதபடி நம்ம காக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம வஸ்திரத்தை இழந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு, வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொள்ளவும் வாய்ப்பு உண்டு. அதனால தான் சத்து என்ன செய்வான்? நம்ம வஸ்திரத்தை கரைப்படுத்தும்படி யாரையாவது அனுப்பி வைப்பான். நேற்று நான் ஒரு டெஸ்டிமனி பார்த்தேன். அதில் பார்க்குறேன், ஒரு சகோதரி அவங்க குடும்பத்தில் அவங்க ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில். அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரியை பாவம் பண்ண வைப்பதற்கு அந்த சாத்தான் பல பேரை அவங்கக்கிட்ட அனுப்பியிருக்கிறான். அவங்களுக்கு வசதி, அவங்களுக்கு கனவுலெல்லாம் வருது, நீ என்ன வாழ்க்கை வாழ்கிற, நீ என்ன கண்ட ரட்சிக்கப்பட்டு நீ ஆண்டவருக்காக வாழ்ந்து இந்த பாரு உன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கணும், நீ ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அதிகாரியாக இப்படி இருந்திருப்ப அப்படி இருந்திருப்பேன்னு சொல்லி பல ட்ரீம்ஸ் அதுக்கு காண்பித்து ஒரு சாத்தானை வழிபடக்கூடியவளாக அவளை மாற்ற ட்ரை பண்ணுறான். சாத்தானுடைய தீர்க்கதரிசியை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அந்த சகோதரி நான் பரிசுத்தத்தையே நாடுவேன், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறித்தே அறிவிப்பேன்னு சொன்ன உடனேயே அந்த பிசாசுகளால் ஒன்றும் செய்ய முடியலை. இதெல்லாம் ஆவிக்குரிய ஒரு யுத்தமாக இருக்குது. அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனாலும் இவங்களுக்கு தொடர்ந்து வந்த நிர்பந்தம் அப்படிப்பட்டதாக இருந்திருக்குது. இவங்க அதுக்கு ஒத்துக்கொள்ளலைன்னும் போது அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக், அந்த சகோதரிக்கு ஒரு ஸ்ட்ரோக் அவங்களுடைய 2 கைகளும் அப்படியே திருகி கொண்டது. அந்த அளவுக்கு அந்த சாத்தான் அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க டெலிவரன்ஸ்க்கு வர்றாங்க. வந்தப்போ பாஸ்டர் அவங்களுக்கு கமாண்ட் பண்ணி அதை விரட்டின பிறகு அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் என்ன செய்கிறான், எப்படியாவது நம்முடைய வஸ்திரத்தை கரைப்படுத்த வேண்டும் என்று சாத்தான் முயற்சி செய்கிறான். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை. சரி, அதுக்கு பிறகு அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்து, பூமியில் உள்ள மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது.
புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணாமல் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது. ஸோ அந்த கடைசி வாதை இப்படிப்பட்டதாக இருந்தது. 35லேருந்து 40 கிலோ வெயிட் இருக்கிற அளவுக்கு ஒரு பாறை விழுந்தால் எப்படி இருக்கும், அதான் அந்த தாளந்து நிறை என்று சொல்லக்கூடிய அந்த கல்மலை பெழியுது. அது அதே மாதிரி யாத்ராகமத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே கல்மலை பொழிந்த பொழுது அங்கே வந்த அழிவு எப்படிப்பட்டது என்பதை இதில் பார்க்குறோம். ஆக ஒரு சம்மரியாக இந்த 7 வாதைகளை இங்கே போட்டிருக்கிறேன். முதல்ல புண்கள், அதற்கு பிறகு தண்ணீர் இரத்தமாக மாறினது, அப்புறம் நீர்நிலைகள் மேலேயும் வருது, கடலில் வருது, அப்புறம் நீர்நிலைகளில் வருது, அப்புறம் சூரியன் தகிக்கக்கூடிய அளவில் வெப்பமாக மாறின ஒரு காரியம், அப்புறம் ஐப்ராத்து நதி அது வற்றி போகும் பொழுது நடந்த ஒரு காரியம், இந்த தவளைகள் புறப்பட்டு வருது, அந்த பொய் பேசக்கூடிய இந்த தவளைகள். அதுக்கு பிறகு ஹெயில் ஸ்டாம்ஸ் புறப்பட்டு வருது.